வெல்கம் டு கோட்நெட் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு வேரியபிள் பேஸ்டு பண்ணி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் செக் பண்ணுறது. அதாவது ஒரு வேரியபிள் வச்சு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இப்போ வந்துட்டு நிறைய நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சில வெப்சைட்ஸில். அதெல்லாம் வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின், யூசர் அண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குன்னா அதில் நம்ம மேனேஜர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மேனேஜரோட டேஷ்போர்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது வந்து நம்ம போன வீடியோவில் இஃபெல்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அதோட சிமிலர் கேஸ் தான். ஓகேவா? போன வீடியோ பார்க்கலன்னா நான் ஐகார்டில் பின் பண்ணுறேன், அது போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது இதில் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியர் டு ரீட். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் எழுதுகிறேன். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? இதில் சில முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் என்னென்னா நமக்கு ஒரு வேரியபிள் ஒரு சாய்ஸ் தேவை. ஸோ அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு இதில் 4 விஷயம் முக்கியமாக தேவை. என்ன அப்படின்னா ஸ்விட்ச், இதுதான் அந்த வேரியபிள். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த எந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கேஸ். இதுதான் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த என்ன சொல்கிறது ஆப்ஷன்ஸ். ஓகேவா? அந்த மேனேஜர், யூசர் அண்டு அட்மின் சொன்னல. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கேஸில் தான் நமக்கு வைப்போம். ஓகேவா? அண்ட் தென் பிரேக், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிரேக் இல்லைன்னா இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு ப்ராப்பராக வேலை பண்ணாது. ஓகேவா? அண்ட் தென் டிஃபால்ட் வந்துட்டு ஒரு முக்கியம்னு சொல்ல முடியாது, பட் எல்லா இதுலேயும் வந்துட்டு நமக்கு எல்லா ப்ரோக்ராம்லேயும் வந்துட்டு ஒரு டிஃபால்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கணும். ஸோ தட் அது வந்து லைக் சில பேர் அதை சூஸ் பண்ண மறந்துடுவாங்க ஆர் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் அந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து நமக்கு அந்த வேல்யூஸை ஃபில் பண்ணிவிடும். ஓகேவா? இது வந்து மேண்டேட்ரி கிடையாது, பட் இட் இஸ் குட் டு யூஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம குட்டியாக ஒரு வீக் டே ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்பர்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். நம்பர்ஸ் வச்சுட்டு இப்போது எப்படின்னா லைக் ஓகே, இங்கே வந்துட்டு எழுதுகிறேன் வீக் டேஸ். இப்போது 1 செலக்ட் பண்ணோம் அப்படின்னா தட் கோஸ் டு மண்டே. ஓகேவா? அண்ட் 2 பண்ணணும். ஜஸ்ட் நான் அதை அசம்ஷனாக வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு 1 வந்து ஒரு சண்டேயாக கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிமிலர்லி அண்ட் லாஸ்ட் 7th டே வந்துட்டு சண்டே. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஜஸ்ட் சிம்பிள் ப்ரோக்ராம் தான். இங்கே நம்ம ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் java.util.scanner. ஸோ நமக்கு யூசர்கிட்டேருந்து நம்ம ஒரு ஆப்ஷன் வாங்க போகிறோம். கரெக்டாக? அதை தான் நம்ம வந்து சாய்ஸ் அப்படின்னு வச்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்கேனரை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். நியூ ஸ்கேனர் சிஸ்டம் .in. ஓகேவா? ஸோ இப்போது சாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் தான் வாங்க போகிறோம். ஸோ இன்ட் இது வந்து சாய்ஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இன்ட். ஓகேவா? ஸோ se டாட்
next int. ஓகே, இப்போ switch இது இந்த சாய்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு எந்த மாதிரி டேஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இப்போ கேஸ் 1, இப்போது இந்த யூசர் வந்து 1 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். system.out.println it is Monday. ஓகேவா? ஸோ இப்போ யூசர் கேஸ் 2 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்போ அது என்ன வரணும்? இட் இஸ் டியூஸ்டேன்னு வரணுமா? டியூஸ்டே. ஓகே, அதே மாதிரி யூசர் இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், பிரேக் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்கேன்னா, எதுக்கு பிரேக் அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் எங்கேயுமே பிரேக் யூஸ் பண்ணல, நான் யூஸ் பண்ணி காட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும் டக்குன்னு ஈஸியாக. கேஸ் 4 வரும்போது Thursday. கேஸ் 5 Friday. system.out.println why am I writing all this? It is Friday. Case 6 Saturday. ஓகேவா? கேஸ் 7 it is Sunday. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? நான் என்ன சொல்லியிருந்தேன், பேஸ்ட் ஆன் த சாய்ஸ் வந்து நமக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஓகே. இதுக்கப்புறம் டிஃபால்ட்னு ஒரு கேஸ் இருக்குது. டிஃபால்ட்னா இப்போ இந்த 1 to 7 இல்லாமல் வேறு என்ன நம்பர் கொடுத்தாலும் எனக்கு வந்துட்டு இந்த டிஃபால்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, டிஃபால்ட்டில் வந்து என்டர் அ வேலிட் சாய்ஸ். வேலிட் சாய்ஸ் என்னன்னு நமக்கு எப்படி யூசர்கிட்ட சொல்கிறது? இங்கே போயிட்டு எழுதிக்கலாம். system.out.println enter number between 1 to 7. 1 to 7. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக எல்லாமே கன்வே பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இதை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். 1 to 7 இருந்திருக்கா? ஸோ லெட் மீன்ஸ் என்டர் 6. ஓகே, இப்போ நமக்கு சாட்டர்டே வரணும். ஓகே, இதில் வந்து என்னென்னா சாட்டர்டே, சண்டே அண்ட் என்டர் வேலிட் சாய்ஸ். ஸோ சாட்டர்டேலேருந்து எல்லா வேல்யூஸுமே நமக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட்டே போடல. இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு நமக்கு ட்ரூ வேலிடாக இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே பிரேக்குன்னு சொல்லிட்டு போடுறோம். இந்த பிரேக் எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், இதுக்கப்புறம் இருக்க ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே பிரேக் போடுறோம். இப்போ நான் இதே வந்துட்டு 1 கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு மண்டேலேருந்து என்டர் அ வேலிட் சாய்ஸ் வரைக்குமே பிரிண்ட் ஆகும். பார்க்கலாமா? ஸோ 1 பார்த்தீங்களா? ஸோ ஏன் சாட்டர்டேக்கு அப்புறம் எதுவுமே எனக்கு பிரிண்ட் ஆகலைன்னா எனக்கு சாட்டர்டேக்கு அப்புறம் பிரேக் இருக்குது. ஸோ சண்டே அண்ட் வேலிட் சாய்ஸ் வந்துட்டு எனக்கு
ஒர்க் ஆகலைன்னா பிரேக் வந்துட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமும் பிரேக் போட வேண்டியது அவசியம் ஸ்விட்சில் வந்து. இப்போது நம்ம பிரேக் போட்டு ட்ரை பண்ணலாம். பிரேக் பிரேக் காப்பி பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ ட்ரை பண்ணலாம். ஷிஃப்ட் F6 இந்த ஃபைல் மட்டும் ரன் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து 4 கொடுக்குறேன். இப்போ 4 என்னது? நமக்கு தேர்ஸ்டே மட்டும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பிரேக் போட்டதுனால நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ பிரேக் போடாமல் இருந்தால் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் என்டர் வேலிட் சாய்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே கைஸ். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்துட்டு லூப் அண்ட் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். நிறையா கோட் பண்ணுங்கள், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ப்ராப்ளம் சால்விங்கு, ஸோ தட் யூ கேன் பி எ பெட்டர் ப்ரோக்ராமர். ஓகேவா? அண்ட் நம்ம வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள், ஸோ தட் யூ கேன் கெயின் நாலேஜ் அபவுட் ப்ரோக்ராமிங் அண்ட் ஜாவா. அண்ட் கம்மிங் வீடியோஸ்லாம் வந்துட்டு நமக்கு C++ போடலான் இருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட்டை வந்துட்டு காமிங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.